சிறகடி காசை வர வர போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, வர வர சிறகடி காசை செம்ம போர் அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சமாவது கதைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கதையை தாண்டி நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது நமக்கே தெரியல. அந்த அளவுக்கு தான் கதையெல்லாம் போய்கிட்டு இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடையும் வீட்டை தான் காமிக்கிறாங்க. வீட்டில் வழக்கம் போல தான் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எதை வச்சு பிரச்சனை ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா முத்துவுக்கு வழக்கம் போல் ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி பல தடவை இதே விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குது. அவங்க அடுத்து ஒரு கஷாயம் போட்டு குடிக்கலாம், ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிச்சனில் போய் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சுருதி வராங்க. அப்போ மீனா வந்து சுருதியை பார்த்து கேட்குறாங்க, சுருதி நீங்கள் ஏதாவது காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எப்பா எனக்கு வேணாம்ப்பா, ஆளை விடுங்க, நீங்கள் வேணால் ஆன்ட்டிக்கே போட்டு கொடுத்துருங்க. ஏன்னா அவங்கள காக்கா பிடிக்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. நீங்கள் எனக்கு போட்டு கொடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் வேணால் ஆன்ட்டிக்கு போட்டு கொடுங்க, அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் விஜயாவை கலாச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ முத்துவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. இப்போ தான் இவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க அப்படின்றத முத்து புரிஞ்சுக்கிறாரு. பரவாயில்ல பழக்கூரில் இப்போனா நீ ரொம்ப தேறிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சுருதியை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. சுருதிக்கும் இருக்கட்டும், பரவாயில்ல, நான் இப்போ தானே வந்திருக்கேன், கற்றுக்கிட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. சரிங்க, அதுக்கப்புறம் வந்து ஆவி பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம முத்து மீனா வழக்கம் போல் போர்வை போட்டு ஆவி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நடுகாலில் அவ்வளோ இடம் இருக்குது, பட் எங்கேயோ ஒரு ஓரமாக உட்காந்து பிடிக்கலாம். ஆனால் ஏதாவது பஞ்சாயத்து இழுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா நடுகாலில் உட்காந்து ஆவி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது விஜயா வந்து பார்க்குறாங்க. பார்த்த விஜயாவுக்கு ஷாக்கு, என்னடா அது இவங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட, ஏய் மீனா மீனா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றுமே கண்டுக்கிடல. எங்க பொறுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த போர்வைக்குள்ளே இருக்கிறாங்க. விஜயா கடுப்பாயிட்டு, நான் சொல்லி கேட்கலையா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு எழுப்பி விடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கேட்கும்போது, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நடுகாலில் அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்கள் ஆவி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு போர்வை போத்திட்டு தான் பிடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, ஏன் போர்வை திறந்துட்டு தான் பிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்து கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் மீனா, இதுக்கப்புறம் ஆவி பிடிக்கணும் அப்படின்னா நீ இந்த மாதிரிலாம் செய்யாத, போய் அம்மா பக்கத்தில் நின்றுக்கோ அப்படின்ற மாதிரி விஜயா கலாய்க்கிறாங்க. விஜயாவும் கடுப்பாய் கிளம்பிட்டாங்க. போங்கடாடி, உங்ககிட்ட வந்து பேசினேன் பார்த்தீங்களாடா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இதுக்கடையில் நம்ம பிஸ்னஸ் மேன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு கால் வருது. அது என்ன கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷி சார் அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, அதுவும் மலேசியாவில் புதுசாக ஒரு பிரான்ச்சாக ஓப்பன் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட வந்து ஐடியா கேட்டிருக்காரு. ஏன்னா ரோஹிணி நான் மலேசியாவில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்காங்க இல்லையா, எங்கள் அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டோரி உண்மைன்றதை அவர் நம்பி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ரோஹிணிக்கு கால் பண்ணி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமா, நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கேட்டு இவங்களுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி நம்ம மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, என்ன மனோஜ் எப்படி போய்கிட்டு இருக்குது, நல்லா போய்கிட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரி நார்மலாக அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் பேசிட்டு, நான் இந்த மாதிரி மலேசியாவில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன், ஹோல்சேலில் பண்ண போகிறேன், இது வரைக்கும் நான் மலேசியாவில் பண்ணதே கிடையாது, இப்போ தான் நான் பண்ண போகிறேன், அண்ட் உங்களோட ஒய்ஃபோட அப்பா தான் மலேசியாவில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமா, அது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கால் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஏதாவது கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அதுக்கு மனோஜ் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு கதையை ரெடி பண்ணி நம்ம ரோஹிணி சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை மனோஜ் வந்து டோட்டலாகவே மறைச்சிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து வெளியூருக்கு போயிட்டாரு, இனி வர்றதுக்கு 6 மாதம் ஆகும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கதையை சொல்கிறாரு. ரோஹிணிக்கு பெரிய ஷாக்கு, என்னடா அது நம்ம தான் அப்பா இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கதை சொன்னோம், அந்த கதையை மறைச்சிட்டு இவன் புதுசாக ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கானே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுவும் குறுக்க பேச முடியாது இல்லையா, ஸோ அதனால் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சதுக்கப்புறம், மனோஜ் எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்ற விஷயத்த நீ அவர்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, அதற்கு வந்து உங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கோயேன், அடுத்து என்ன ஏது எப்படி இறந்தாங்க, அங்கே என்னாச்சு, அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஜெயிலுக்கு எப்படி போனாங்க வந்தாங்க அப்படின்னு எல்லா கதையும் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது ரோகிணி, நமக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம், தேவையில்லாத கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி நம்ம வந்து புதுசாக ஒரு பிரச்சனையை பண்ண விரும்பலை, ஏன்னா ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை நம்ம மேலே கொஞ்சம் அப்செட்டாக இருக்காரு, புதுசாக எதுவும் வீடெல்லாம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு கலாய்க்கிறாரு. ஸோ அதனால நம்ம அந்த விஷயத்தை எதுவுமே சொல்ல வேணாம், அதுக்கு பதில் நமக்கு வந்து முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம், இல்லையா இல்லைன்னு சொல்லிடுவோம், பட் உங்கள் அப்பா பற்றின விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் இருந்து போட்டுமே அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல, அப்போ ரோஹிணியும் சரி மனோஜ் நீ சொல்கிறது சரிதான், நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் இவர் வந்து எப்பயுமே மேற்பார்வை தானே, கீழே பார்க்குறதே கிடையாது. ஸோ இங்கே மீனா முத்து ஆவி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவர் வந்து வேகமாக கிளம்பி போகும்போது இங்கே நம்ம மீனா முத்து வந்து ஆவி பிடிச்சிட்டு அப்போ போகும்போது அந்த சட்டியில் தண்ணியெல்லாம் இருக்குது, அதுவும் சுடுதண்ணி, அவங்களே ஆவி பிடிச்சி அதை ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தது. அதுக்கப்புறம் விஜயா வந்து பார்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க போக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மனோஜ் வந்து பார்த்து அந்த சட்டியில் வந்து கால் வச்சுட்டு அவர் கீழே விழுந்து போட்டார் பாருங்க ஒரு கூப்பாடு, அப்பா ஐயோ எனக்கு வெந்நியை கொட்டிட்டாங்க, அதுவும் வெந்நியை கொட்டிட்டாங்கன்னு கூட சொல்ல, என் மேலே வெந்நியை ஊற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பெரிய கதையை
கட்டுறாரு. என் மேலே வெந்நீர் ஊற்றிட்டாங்க, என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பெரிய ட்ராமாவே போடுறாரு. அவர் இப்போ வரைக்கும் ட்ராமா தான் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் அதிகமாக ட்ராமா போட உடனே எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. என்னாச்சு மனோஜுக்கு, என்னாச்சு ஏதாச்சு, மனோஜ் ஏன் இப்படி கத்துறான், என்னாச்சு ஏதாச்சு, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. என்ன மனோஜ் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் மேலே முத்து வெந்நீர் ஊற்றிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா எதுக்குடா வெந்நீர் ஊற்றுனேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வெக்கமே இல்லாமல் கேட்குறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் எங்கே ஊற்றுனேன், வழக்கம் போல் மேற்பார்வையாக பார்த்துட்டு வந்தா கீழே என்ன இருக்குதுன்னு கீழே பார்த்து போகணும், அதை விட்டுட்டு மேலே பார்த்துக்கிட்டே போனானா இப்படி தான் ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கலாய்க்கிறாரு. அப்பயும் மனோஜ் வந்து நான் பண்ணது தப்பு அப்படின்றத ஃப்ளேம் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா, நான் இப்போ என்னோட ட்ரெஸ்ஸே நனைஞ்சிருச்சு, நான் எப்படி போவேன், இவன் தான் வேணுக்குமே இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் இவனுக்கு எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, நாங்கள் வேணுக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு இங்கே என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, நீங்கள் வந்து ஓரமாக வந்து பிடிக்கலாம்ல, இல்லை நீங்கள் ரூமில் போய் பிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்குன்னு ரூம் இருந்தால் நாங்கள் ஏன் வந்து இங்கே நடுகாலில் உட்காந்து பிடிக்கணும், இது எங்கள் தலையில்தான், நாங்கள் நடுகாலில் தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோமா. ஸோ எங்களுக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு ரூம் கிடையாது, எங்களுக்கு ஆவி பிடிக்கிறது கூட ஒரு ரூம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்காக நாங்கள் வந்து இங்கே உட்காந்து பிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் தரப்பு நியாயத்தை சொல்ல, அப்போ சுருதி வந்துடுறாங்க. சுருதி வந்து ஆமாம் முத்து சொல்கிறது சரிதான், அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இல்லை, ஸோ அவங்க அதனால் இங்கே வச்சு பிடிக்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, இப்போ நம்ம விஜயாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா கண்டிப்பாக முத்து பக்கமும் சரி மீனா பக்கமும் சரி ஒரு நியாயம் இருக்குது, அதனால அவங்க வந்து இங்கே பிடிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதனால ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஓரமாக பிடிச்சிருந்துருக்கலாம்னு வைங்களேன். ஆனால் இருந்தாலும் இது கதைக்கு அப்படின்னு கொண்டு போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சுருதி வந்து கேட்கவும் நம்ம விஜயா வந்து ரொம்ப சைலண்டாக இருந்துட்டு அடுத்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, அதான் மேலே வாயாலே ஒரு பந்தல் போட்டிருக்கே, நீ அங்கே போய் பிடிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ முத்து மீனா ஒரு விஷயத்தை வந்து தீர்க்கமாக நினைக்கிறாங்க. நிச்சயமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே அந்த வீடை கட்டி முடிக்கணும். ஏன்னா இப்போவே இவங்க இந்த பேச்சு பேசுகிறாங்க அப்படின்னா இன்னும் மேலே வீடு கட்டலை அப்படின்னா இவங்க என்ன பேச்சு பேசுவாங்க. ஸோ சீக்கிரமே மேலே வீடு கட்டி முடிக்கிறதுக்கான நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. முடிவு அப்படின்றத விட சபதம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மேலும் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தாட் வரும், நிச்சயமாக அந்த விஷயத்தை நம்ம பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. நிச்சயமாக அதை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அவங்களும் கூடிய சீக்கிரத்தில் விஜயாவுக்கு அந்த விஷயத்தை பண்ணி காட்டுவாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் எங்களை கலாச்சிங்களே, ஸோ அது எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு நல்ல பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடை கட்டி தான் அந்த விஷயத்தை வந்து காட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம சுருதி அண்ட் ரவியை காட்டுறாங்க. ரவி ஏற்கனவே வன்மத்தில் இருக்காரு. நீ இந்த இடத்துக்கு வந்துட்டல, உனக்கு வந்து என்னோட கஷ்டம் என்ன அப்படின்றத புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. சுருதியும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா சுருதி வந்து முதல்ல அவங்க ஆர்டர் தான் எடுப்பாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் வந்துருக்குது. ஏன்னா சர்வ் பண்ணுறவங்க வரல அப்படின்றதுனால இன்றைக்கி அவங்களே சர்வ் பண்ணணும் அப்படின்றதுனால போய் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு என்ன வேணும் அந்த மாதிரி கேட்க, அங்கே ஏற்கனவே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னும் ஆர்டரே வரல, 10 நிமிஷத்தில் வந்துடும் சொன்னீங்க, இன்னும் வரல, என்னம்மா என்னாச்சு, போய் என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சுருதி கிட்ட சொல்லி அனுப்பினார். போய் கேளுங்கம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்ல நம்ம சுருதியும் போகிறாங்க. சுருதி போய் ரவிட்ட போய் சண்டை போடுறாங்க. என்னப்பா என்னாச்சு, இப்படி பண்ணிங்கன்னா எப்படி, நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய ஆர்டர் சரியான டைமில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தானே கஸ்டமர் வருவாங்க, அதை விட்டுட்டு அவர்கிட்ட 10 நிமிஷம் சொல்லிட்டு நீங்கள் 20 நிமிஷமாக ஆகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அவங்க அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஹோட்டலுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அதுக்கு ரவி இருந்துக்கிட்டு அதெல்லாம் இருக்கட்டுமா, அது பிரச்சனை கிடையாது, அதை விட வேகாமல் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு பதில் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வேகாமல் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த கஸ்டமர் வந்து அது இந்த பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டார். அடுத்து அதுக்கு பதில் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கப்புறம்னால அவர் திருப்பி வரதான் செய்வார், வரதான் போகிறாரு. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. சரி இப்போதைக்கு என்ன பிரச்சனை, எதுவுமே ரெடி ஆகலை அப்படி தானே அப்படின்ற மாதிரி நம்ம சுருதி ரவியை பார்த்து கேட்க, ரவியும் ஆமாம் இன்னும் ரெடி ஆகலை, என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் தான் சூப் கேட்டார்ல அதாவது ரெடி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ரவி சொல்கிறாரு. அப்போ எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரி கேட்க மறுபடியும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஏன் நான் தான் எடுத்து கொடுக்கணுமா, என்னோட வேலை வந்து அது செய்கிறது, ஸோ அதை எடுத்து கொடுக்கறதுக்கு என்னோட வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, அப்போ சுருதி பதிலுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட வேலை சர்வ் பண்ணுறது கிடையாது, என்னோட வேலை ஆர்டர் எடுக்கிறது மட்டும்தான், அந்த வேலைக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஒரு நாள் ஏதோ போனால் போது சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார் அப்படின்ற மாதிரி ரவியை கிண்டல் பண்ண, ரவியும் எனக்கு தெரியாதுப்பா நீங்கள் போய் கொடுங்க என்ன பண்ணுங்க நாளை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூப்பை மட்டும் இந்த இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம சுருதிட்டையும் ஊற்றி கூட கொடுத்துட்டாரு. ஸோ அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த கஸ்டமர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ கஸ்டமர் வந்து நில்லுமா ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்தாம்மா சூப்பு நீங்கள் கொஞ்சம் குடிச்சு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சார் நீங்கள் வந்து சூப் வந்து மாற்றி ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டேனா இல்லை தப்பாக ஆர்டர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, அதெல்லாம் இல்லைம்மா நீங்கள் வந்து நல்லா குடிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சார் வந்து நீங்கள் கேட்டது வெஜிடபிள் சூப்ஸ் பட் வந்து சிக்கன் சூப்ஸ் ஏதாவது மாற்றி வந்துருச்சா, அதெல்லாம் விடுங்கம்மா குடிச்சு பாருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி திரும்ப ரிப்பீட்டடாக அதே விஷயத்தை கேட்க
வந்தவர் ரொம்ப கடுப்பாயிட்டார். ஏமா இப்போ நீ இதை குடிச்சு பார்க்க போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சார் ஸ்பூனை காணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு, அதை தாம்மா நான் கேட்குறேன், எங்கம்மா ஸ்பூனு, நீ வச்சனா தானமா இருக்கும், முதல்ல ஸ்பூனை கொண்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே சுருதி ரொம்ப கோவமாக போகிறாங்க. ரவிட்ட போய் மறுபடியும் ரவிட்ட தான் கத்துறாங்க. ரவிட்ட போய் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ன ரவி நீங்கள் சூப்பு கொடுத்தீங்க, சரி ஸ்பூனு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அங்கே போய் கேட்க, அவர் இருந்துக்கிட்டு, ஏமா அங்கே பாரு சூப்பு செய்கிறது மட்டும்தான் என்னோட வேலை, அதை எடுத்துகிட்டு போய் அது கீழே பிளேட் வச்சு கொடுக்குறது, அதுக்கு ஸ்பூனு கொடுக்குறது, இது எல்லாமே உன்னோட வேலைமா, நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அவரும் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிட்டார். ஏமா தயவு செஞ்சு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ரவியோட ஃப்ரெண்டு வர்றாரு. இப்போ தாண்டா இது பார்க்குறதுக்கே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் 2 பேர் ஃபேமிலியாக இருக்கீங்க இல்லையா, ஸோ இதை பார்த்தாலே தெரியுது இப்போ தான் இது வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி நம்புவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் ஸ்பூன் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்க புதுசாக அந்த இங்கே வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்பூன் எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பூன் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்குள்ளே நம்ம நீத்துவே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுருதி என்னாச்சு ஸ்பூன் கேட்டாங்க, இன்னும் நீங்கள் ஸ்பூன் கொண்டு போய் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி இவங்களே ஸ்பூனை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களும் ஸ்பூனை வாங்கிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சுருதி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பரவாயில்ல ஒரு வேளை பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. ரவி என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை எப்படியெல்லாம் ஆட்டி படைச்ச வீட்டில் இருக்கட்டும், உனக்கு நான் பார்த்துக்கிறேன், இவர் தான் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்குது, இனி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம், இதுதான் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு இவங்க 2 பேருக்கு இடையில, இனி இதுக்கு இடையில பல கலவரங்கள் நடக்க போகுது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன்றின் பெண்ணா ஒன்று பார்க்கலாம். சரிங்க, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் நம்ம முத்து, இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே பல பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது. ஏற்கனவே பல விஷயத்தில் 2 பேரும் முரண்பட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேரும் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக போகிறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதுக்கு இடையில இவங்க 2 பேரும் வந்து போடுற சண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக தான், ஃபன்னாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பல நேரங்களில் 2 பேர் பண்ணுற விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கே சிரிப்பாக தான் வருது. ஏன்டா அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து ஒரு தடவை இந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருப்பார். ஸோ அப்போ அருண்குமார் வந்து ஃபைன் போட்டிருப்பாரு. நீ எப்படி இப்படி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு ஆர்குமெண்ட் பண்ணி அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்திருக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா அருணோட அம்மா ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க, சீதா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவங்களுக்கு மயக்கம் வந்தது, ஸோ சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கூட போட அவசரமாக மெடிக்கல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடாமல், அதுவும் போகும்போது ஃபோன் பேசிக்கிட்டே ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே போகிறாரு. அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்புலேயே போகிறாரு. டக்குன்னு போய் வண்டியை நோ பார்க்கிங்கில் போட்டார். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த விஷயங்கள் எல்லாமே முத்துக்கண்ணில் பட்டுருச்சு. முத்து ஏற்கனவே ஒரு வன்மத்தில் இருந்தார். இவனை எங்கேயாவது நம்ம பிடிப்போம், நம்ம கையில் சிக்காமையாக போயிடுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தார். அவர் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் அவர் கையில் சிக்கிருச்சு. பட் முத்துவுக்கு வந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நிச்சயமாக வந்து அவர் உதவி தான் பண்ணுவார். அவர் வந்து கெடுதல் பண்ண போகிறது கிடையாது. சார் அப்படிலாம் போக முடியாது சார், நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ரகுடாலாம் நடந்துக்க போகிறது கிடையாது. ஆனால் இருந்தாலும் நமக்கும் சில கஷ்டங்கள் இருக்கும், நமக்கும் இப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும், புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக கூட அவர் சில விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் இந்த முறை அருண்குமார் இப்படி போகும்போது நம்ம முத்து வீடியோ எடுத்துட்டார். வீடியோ எடுத்தது மட்டும் கிடையாமல் அவர் மெடிக்கலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவரோட பைக்கை வந்து இவர் வச்சிருந்த லாக்கரை வச்சு லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்ணிவிட்டு இவர் பாட்டுக்கு அங்கே வந்து நின்றுட்டார். அருண்குமார் மெடிசன் வாங்கிட்டு போகும்போது லாக் பார்க்குறாரு, வண்டி பார்க்குறாரு, லாக் ஆகி கிடக்குது. இவருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. முத்து டக்குன்னு கூப்பிட்றாரு, சார் இங்கே பாருங்க நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏற்கனவே அருண்குமாருக்கும் முத்துக்கும் ஆகாது. இதில் இந்த விஷயத்தை பண்ணோன்னே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. என்னடா உனக்கு பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கிறோம், நான் எமர்ஜென்சியாக நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, நீங்கள் எந்த எமர்ஜென்சியாக வேணால் போங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பண்ணதெல்லாம் சரியா, நீங்கள் அன்ரூலில் வந்திருக்கிறீங்க, ஹெல்மெட் போடாமல் வந்திருக்கீங்க, மொபைல் பேசிக்கிட்டே வந்திருக்கீங்க, இது போக நோ பார்க்கிங்கில் வேறு வண்டியை நிப்பாட்டியிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு வண்டியை நிப்பாட்டின இடத்த பார்க்குறாரு நம்ம அருண்குமார். பார்த்தா நோ பார்க்கிங் இருக்குது. நான் அதெல்லாம் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சார் பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிற ஒரு 4 பேர் கூட்டிட்டாங்க. இதே விஷயத்த நாங்கள் பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா, அதுக்கு 50 கொடு, இதுக்கு 50 கொடு, அதுக்கு காசு கொடு, இதுக்கு காசு கொடுன்னு எவ்வளோ ஃபைனை போடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது பக்கத்தில் இருக்கணும், ஆமாம் அந்த பையன் கேட்குறது சரிதானே, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அருண்குமாருக்கு அந்த நேரம் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் அங்கே அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, இவங்கிட்ட இப்போ மோதவா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவரும் ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டே சும்மாறா, என்னடா உனக்கு பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம முத்து வந்து கேட்குற மாதிரி இல்லை. ஸோ என்ன சார் பண்ண போகிறீங்க, நீங்கள் பண்ணது சரியா, இது உங்களுக்கே சரின்னு படுதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, அதெல்லாம் சரி
விடு, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போது உங்களுக்கு யார் ஃபைன் போடுறது? நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபைன் போடுறீங்க, நாங்கள் வந்து தப்பாக ரூல் பண்ணிட்டாலோ இல்லை தப்பாக போயிட்டாலோ எங்களுக்கு ஃபைன் போடுறீங்களா, உங்களுக்கு யார் ஃபைன் போடுறது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் சட்டம்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவாக ஒன்று தான் எழுதியிருக்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு ஒன்று, ஆனால் நீங்கள் யார் பிளம்பரா, அவங்களுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதலை, டிரைவர் எனக்கு ஒன்று அப்படின்னு எழுதலை, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே மாதிரி பனிஷ்மெண்ட் தானே உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அருண்குமார் வந்து இது எதையுமே காதில் வாங்கி கொடுல. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவங்க அம்மா பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கார். எங்கள் அம்மா பார்க்க போண்டா, தயவு செஞ்சு விட்டுடா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் வந்து சத்தம் போடுறாங்க, என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் போலீஸாக இருந்து நீங்களே இப்படி பண்ணுறது சரியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம முத்துவும் பார்த்தீங்கன்னா இவரவும் சொல்லி பார்க்குறாங்க. செல்வம் வந்து பக்கத்தில் இருந்துக்கிட்டு வேணாண்டா விட்டுடா, எதுக்குடா பிரச்சனை, அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு போகிறாரு, நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் அவரால் என்ன பண்ணுறதுனே தெரியல. செல்வம் வந்து ஒரு கட்டத்தில் சாவியை பிடிங்கி, சார் இருங்க சார், நான் வேணா வண்டியை லாக் பண்ணி எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லாக் எடுத்துட்டு மட்டும் கிடையாமல் வண்டியை வேற விட்டு வந்து இவர்கிட்ட விட்டார். சார் நீங்கள் கிளம்புங்க சார், நாங்கள் பார்த்துக்கிறோம் சார், எங்களுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குல்ல சார், நீங்களும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கலாம்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அருண்குமார் வண்டியை வாங்கிட்டு செம்ம கடுப்பில் கிளம்பிட்டாரு. அப்போ முத்து அருண்குமார்கிட்ட போகும்போது ஒன்று சொல்கிறாரு, சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து இப்போ நான் உங்ககிட்ட வாயில் தான் சொல்லியிருக்கேன், ஆனால் அதை விட உங்களை பற்றின விஷயங்கள் எங்கிட்ட ப்ரூஃபாகவே இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் அப்படின்றத இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை போக சொல்லிட்டாரு. ஸோ அவர் போனதுக்கப்புறம் நம்ம முத்து இதுக்கப்புறம் தான் ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றின விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஏன்னா இவர் வந்து வண்டியில் வந்தது, ஃபோன் பேசிட்டு வந்தது, ஹெல்மெட் போடலை, இது எல்லாத்தையும் நம்ம முத்து ஆல்ரெடி வந்து வீடியோ எடுத்துட்டார் இல்லையா. ஸோ இந்த வீடியோ எடுத்தது மட்டும் கிடையாமல் இதை வச்சு என்ன பண்ண போகிறார் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறாரு. என்ன ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த விஷயம் ரெண்டு பேருக்கு இடையில் பயங்கரமாக முட்டு மோதல் ஆக போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீதா அண்டு அருண்குமார் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் காதல் வரப்போகுது. ஸோ இதுதான் இங்கே நடக்க போகுது. சரி, முத்து இப்படி பண்ணவும் இவருக்கு வந்து இந்த பெரிய ஷாக்கு. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அருண்குமாரோட வீடியோஸ் தான். ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளே டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் போகிறாரு, நோ பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டுறாரு அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் பரபரப்பாக பேச்செல்லாம் அடிபடுது. பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே, என்ன ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் இப்படி பண்ணுறாரு, இது சரியா அப்படின்ற மாதிரி கேட்டு ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இப்படி பண்ணக்கூடாது, இவர் பண்ணுறது இப்படி தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து இன்ஸ்பெக்டர் போயிடுச்சு. ஸோ இன்ஸ்பெக்டர் அருண்குமார் கூப்பிட்றாரு, இங்கே வாப்பா, உனக்கு என்ன பஞ்சாயத்து, ஏற்கனவே நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், அவங்ககிட்ட எதுவும் பஞ்சாயத்து வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மறுபடியும் நீங்கள் எதுக்காக அவங்க கூட வம்புழுத்தீங்க, ஏற்கனவே அவரோட ஃப்ரெண்டை பிடிச்சி நீங்கள் ஃபைன் வேறு போட்டிருக்கீங்க, ஸோ உங்கள் பஞ்சாயத்தை கொஞ்சம் விடுங்க, எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண, அப்போ தான் அருண்குமார் சொல்கிறார், சரி இல்லை சார், அதாவது அம்மா உடம்பு செல்ல ஆஸ்பத்திரிக்கு போனேன் அப்படின்ற மாதிரி இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க, ஸோ இந்த மாதிரி ரீசன் சொல்லணும் அப்படின்னா அவங்களும் அதே ரீசன் தானே சொன்னாங்க, ஸோ எல்லாருக்கும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதான் செய்யும், ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அருண்குமார் ரொம்பவே ட்ரிகர் ஆகிட்டார். ஏன்னா அருண்குமார் வந்து நேர்மையாக இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் ஏன்னா சீதா ஒரு தடவை வண்டியில் வரும்போது பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் ஃபைன் போடுவார். தன்னோட அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க, நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அப்படி இருந்தும் சீதாவே இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஃபைனை போட்டு ஒழுங்காக ஃபைனை கட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லி 1000 ரூபா பிடிங்கிட்டு விட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இது சரி இது தப்பு அப்படின்றது புரியுது இல்லையா, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்றத சொல்ல வர்றாங்க நம்ம இன்ஸ்பெக்டர். ஸோ அருண்குமாருக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு, இவன் நான் சும்மாவே விட மாட்டேன், இவ்வளவு நாள் வரைக்கும் நான் பிளாக் மார்க் அப்படின்ற ஒரு விஷயம் வாங்கினதே கிடையாது, ஆனால் இந்த முறை இவன் பண்ண விஷயத்தால் எனக்கு பிளாக் மார்க் அப்படின்றது வந்துருச்சு, நிச்சயமாக இது எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே 2 பேருக்கு இடையில் பயங்கரமாக பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேருக்கு இடையில பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலும் பெருசாகிக்கிட்டே தான் இருக்குது. பார்ப்போம் இந்த பிரச்சனை இதோட முடியுதா இல்லை அப்படின்னா மேலும் இதை தொட்டு அடுத்தடுத்து பிரச்சனைகள் 2 பேருக்கு இடையில வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயங்க, 2 பேரும் கூடிய சீக்கிரமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்றது நம்மளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா சீதாவை வச்சு தான் இவங்க 2 பேரும், ஏன்னா சீதா வந்து இவருக்கும் பிடிக்கும் அவருக்கும் பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்க தான் 2 பேரை இணைக்கிற ஒரு மையப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள வச்சு தான் இவங்க 2 பேரும் சேர போகிறாங்க. பட் இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து சரியாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னும் வந்து இந்த பிரச்சனை மேலும் வளராமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், அதை விட்டுட்டு இந்த பிரச்சனை இன்னும் மேலும் வளர்த்துட்டு போனாங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. ஆக்சுவலி கதையை தாண்டி இவங்க நிறையா விஷயத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம ரோகிணி விஷயம், அதுதான் இப்போ நம்ம எதிர்பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா ரோகிணி பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு தண்டனை, ஒரு பனிஷ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த விஷயங்களை தவிர்த்து மீதி எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, எப்படா நீங்கள் கதைக்குள்ளே வருவீங்க, எப்படா இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும், நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரோகிணி எப்படா மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க, தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டைமே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக
இருங்க, எங்களுக்காக எப்போ தோணுதோ அப்போ தான் நாங்கள் ரோஹிணியை மாட்ட வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது போக கதிர் அப்படின்னு ஒருத்தனை கூட்டு வந்தாங்க. அவனோட பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சிட்டாங்க. சரி பாப்பா என்னைக்காவது எடுப்போம் நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையும் கொஞ்சம் மெயினாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பரசு அவரோட ஃபேமிலி இஷ்யூ தான் போகுது. பவானி மோகன் இவங்களோட கல்யாணத்தை எப்படி பண்ணி வைக்க போகிறாங்க, நம்ம முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேரும் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பொறுப்பெடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கல்யாணத்தில் பயங்கர ட்விஸ்டெல்லாம் இருக்குது. ரோஹிணி அந்த கல்யாணத்தில் மாட்டுவாங்களா அப்படின்றது. ஏன்னா அவர் அந்த கல்யாணத்துக்கு வருவார். அப்போ ரோஹிணிக்கும் இப்போ அவர் வந்தாகணும். ஏன்னா அவர் மனோஜ் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா அவங்க மாமாவால் அப்படின்ற மாதிரி ரோஹிணிகிட்ட கேட்டிருக்காரு. அப்போ ரோஹிணி யோசிக்கிறாங்க, இவர் யார் என்ன ஏது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு எங்க மாமா வர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே கதையவே மாத்திருவாங்க. ஒருவேளை இந்த விஷயம் ரோஹிணிக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா இந்த முறை ரோஹிணி மாற்றதை தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அவர் யார் அப்படின்றது நல்லாவே தெரியும். மணின்றது யாரோட அப்படின்னா அந்த மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட தங்கச்சி பையன். ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமா இந்த முறை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை சொல்லி ஆகணும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் மட்டும் நடக்காது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீக்கிரமே ரோஹிணி மாட்டினா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். பட் அதெல்லாம் நடக்காது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்டு கதைக்குள்ளேயாவது வாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் கதைக்குள்ளேயும் நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஆனால் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணை பற்றின விஷயங்களை ஒன்று விட முத்து சோசியல் மீடியாவில் பரப்ப அந்த சோசியல் மீடியாவிலேருந்து நம்ம அருணுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு, தம்பி இங்கே பாரு, உன்னை 3 நாள் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு உன்னை உத்தரவிட்டுட்டாங்க. நீ 3 நாள் நீ வீட்டிலே இருப்பா, 3 நாள் கழிச்சு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அருண்குமாருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதனால முத்துவை எப்படி பழி வாங்க போகிறாரு, 2 பேத்துக்கு இடையில மீண்டும் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் தாங்க, இவங்க 2 பேரும் சீக்கிரமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறாங்க. அதுக்கு இது ஒரு பெரிய முன்னோட்டம் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.